என் அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? முதலமைச்சருடைய தனி பிரிவுல புதிய அமைச்சரை உருவாக்கி அந்த அமைச்சர் மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. மகளிருக்கு 2500 ரூபாய் எப்ப கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும், அது துறை அமைச்சர் ஒரு பெண் அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தியை தான் 17/8/2026 இந்த மெகா கூட்டணி ஆட்சியில இந்த மெகா அறிவிப்பை நான் அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு ஒரு எழுச்சியும் ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜியும் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நிறைய பேர் ஏன் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட விசாரிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க, சார் நீங்க தாடி வச்சிருக்கிறதுனால நாங்க உங்களை விசாரிக்கல அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தாடியை வைக்கணுமா எடுக்கணுமா சொல்லுங்க. சரி, அதுக்கு முன்னாடி அன்புக்குரிய தமிழ் மக்களுக்கு, என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு 2500 ரூபாய் பணம் கிடைக்கிற விஷயத்த இந்த வீடியோல போட்டு நான் ஓப்பனா போட்டு உடைக்க போறேன். சிதறு தேங்காய் உடைக்கிற மாதிரி. அமைச்சர் ஜெகதீஸ்வரி இவங்க ராஜபாளையத்துல பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. அதோட மகளிர் உரிமைத்துறைக்கும் ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறாங்க. எந்த ஆட்சியிலையும் இது மாதிரி ஒரு பதவியை கொடுத்தது இல்லை. ஒரே அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சரும் மகளிர் உரிமைத்துறைக்கான ஒரு அமைச்சரா ஜெகதீஸ்வரி போட்டிருக்காங்க. அங்கக்கூடிய எத்தனை பேருக்கு இது தெரியும்? எந்த யூடியூப்லயும் வராத ஒரு விஷயத்த யூடியூப் சேனல் நம்பர் 1 யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துது. இவங்க ராஜபாளையத்துல மிகப்பெரிய மெகா வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக இருந்த அமைச்சர் சூழ்நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த துறை அமைச்சரா ஆக்கியிருக்காங்க. இவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க 17/8/2026 ஜோசப் விஜயோட நிதி அமைச்சர் மரிய வில்சனும் சேர்ந்து நேற்று பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி அப்படி பேசிட்டு இருக்கிற அடிப்படையாக தான் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் விடுபட்டுக்கிட்டு இருக்குது. 2500 ரூபாய்க்கான பெண்களுக்கான இந்த தொகை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாசுக்கா சொல்ல போனா செப்டம்பர் லாஸ்ட் அறிவிப்பு வரும், அப்படி இல்லைன்னா அக்டோபர் 15ஆம் தேதியில இருந்து இந்த பணம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்காங்க. EKYC முடிச்சுட்டு ரெடியா இருங்க மக்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சகாக்கள்லாம் புடைசூழ சூழ்ந்து நின்றுகிட்டு அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிகப்பெரிய அளவுல பெற்றிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பத்திரிகை நிருபரா இருந்து எடுத்த எடுப்புலயே இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் கையை காட்டுற யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நிச்சயமா அந்த தொகுதியில வெற்றி பெறுவோம். ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல் பர்சனா இப்ப முதலமைச்சர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. நான் அதுல மாற்று கருத்து யாரும் குறை சொல்லிட முடியாது. சோ இது இந்த மாற்று கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இந்த 6 சிலிண்டர் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா நம்ம உறுதியா நங்குரமிட்டு வச்சிடலாம். கப்பலை நங்குரம் போடுற மாதிரி டிவிக்கே நெக்ஸ்ட் எலெக்ஷன் வின் ஆயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல. சோ இந்த விஷயத்தை தான் ஜெகதீஸ்வரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களே, விரைவில் 2500 ரூபாய்க்கு நம்மளுடைய அப்டேட் ஆக போது. 1000 ரூபாய் கொடுத்தவங்க அந்த 20 லட்சம் பேருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. 1000 ரூபாய் நீங்க வாங்குறீங்களா, உங்களுக்கு 2500 ரூபாய் கன்ஃபார்ம்டா இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உத்தரவாதம். அதே சமயத்துல அந்த 20 லட்சம் பேருக்கு யாருக்குமே கொடுக்காத வச்சிருந்தாங்களே திமுக அரசுல, அவங்கள்ட்ட மறுபரிசீலனை போய் மேல்முறையீடு வாங்க போறதாவும் புதிய செய்தியை அறிவிச்சிருக்கிற அடிப்படையில அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்க எல்லாருடைய சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் அந்த 20 லட்சம் பேருக்கு ப்ராசஸ் எதுவுமே இல்லாம அந்த 1000 ரூபாய் இப்பவே தொடங்கிடணும். அந்த 2500 ரூபாய் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 20 லட்சம் பேரோட சேர்ந்து எல்லாருக்குமே எந்த காரணமும் சொல்லாம, எந்த வாகனம் இருக்கு, அரசு ஊழியரா இருக்காங்க, எதுவுமே சால்ஜாப் சொல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களையும் தமிழ்நாடு மக்களின் சார்பாக மன்றாடி பணிவன்போடு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நண்பர்களே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய சிந்தனைகளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.